இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. ரோடுல மனநலம் சரியில்லாத ஒரு பொண்ணு அவளோட வயிற்று பசிக்காக கீழே கிடைக்கிற பொருட்களை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு வரால. அப்போ அந்த பொண்ணுக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு பையன் அந்த ரோட்ல நடந்து வரான். உடனே அந்த பையன் இந்த பொண்ணு கிட்ட வந்து, எங்கம்மா 2 நாள் ஆளையே காணும், சரி கீழே உட்காரு, உனக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாருன்னு சொல்லிட்டு ஒரு கேக்கை எடுத்து கொடுக்கறான். அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷமா அந்த கேக்கை வாங்கி சாப்பிடுகிறாள். அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த பொண்ணு தன்னோட தங்கச்சியாவே நினைக்க ஆரம்பிக்கிறான். 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பையன் அந்த பொண்ணுக்கு தண்ணி எல்லாம் குடிக்க கொடுத்துட்டு, சரிமா தங்கச்சி நீ இங்க இருந்து கிளம்பு, நான் என்னோட வேலைகளை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அந்த பையன் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு 2 பசங்க வராங்க. அவங்க இந்த பொண்ணை பார்த்த உடனே அவங்களோட மனசுல ஒரு தப்பான எண்ணம் தோணுது. உடனே அந்த பொண்ணுக்கு சில சாப்பாட்டு பொருட்களை வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை ஏமாத்தி வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிடுறாங்க. இப்படியே சில மாதங்கள் கடந்து போகுது. அந்த பொண்ணு கர்ப்பமாகி அந்த வழியா நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஆரம்பத்துல இந்த பொண்ணுக்கு கேக் வாங்கி கொடுத்த பையன் அங்க உட்கார்ந்து இருக்கிறான். உடனே இந்த பொண்ணு அந்த பையன் பார்த்துட்டு அவன் கிட்ட போறாள். அந்த பையன் இந்த பொண்ணை பார்த்துட்டு, நீ எப்படி கர்ப்பமான, உன்னோட கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு கேக்குறான். அந்த நேரத்துல இந்த பொண்ணை சீரழிச்ச அந்த 2 பேரும் ரோட்ல நடந்து வராங்க. உடனே இந்த பொண்ணு அழுதுகிட்டே அவங்க 2 பேரையும் கை காட்டுறாள். இத பார்த்த உடனே இந்த பையன் அவனோட தங்கச்சியை அழைச்சிட்டு போய், எதுக்காகடா என்னோட தங்கச்சி வாழ்க்கைய நாசம் பண்ணீங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட சண்டை போடுறான். ஆனா அவங்க 2 பேரும் பிச்சைக்காரனுக்கு இவ்வளவு திமிரான்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. இந்த பையனும் நம்ம தங்கச்சி வாழ்க்கைய சீரழிச்சவங்களை எதுவுமே பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு போலாம்னு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறான். இவன் போலீஸ்க்கு போலாம்னு சொன்னதை இந்த 2 பொறுக்கி பசங்களும் கேட்டு இருப்பாங்க. இந்த பையன் அவனோட தங்கச்சிய ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவளுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த பொண்ணுக்கு தண்ணி இல்லாம விக்கல் எடுக்க ஆரம்பிக்குது. உடனே இந்த பையனும் நான் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். இவங்களை பின்தொடர்ந்து வந்த அந்த 2 பொறுக்கி பசங்களும், உன்னை உயிரோட விட்டா நீ எங்களை ஜெயிலுக்கு தள்ளிடுவேன்னு சொல்லி அந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொன்னு போட்டுட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த பையன் பார்க்கும்போது அந்த பொண்ணு இறந்து போய் கிடக்கிறாள். தங்கச்சி இறந்து போனதை பார்த்ததும் அதிர்ச்சியான இந்த பையன் கதறி கதறி அழுகிறான். அப்பதான் கீழே கிடக்கிற ஒரு கர்ச்சிப்பை பார்க்கிறான். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, இது அந்த பொறுக்கி பையனோட கழுத்துல இருந்த கர்ச்சிப்புன்னு. பயங்கர கோபமான இந்த பையன் கையில கர்ச்சிப்பையும் ஒரு கட்டையையும் எடுத்துக்கிட்டு போய் அந்த பொறுக்கி பசங்க 2 பேரையும் அவனோட ஆத்திரம் தீர்ற வரைக்கும் அடி அடின்னு அடிச்சு அவங்களோட கதையை முடிச்சிட்டான். தன்னோட தங்கச்சியை கர்ப்பமாக்கி கொலை பண்ண இந்த 2 பொறுக்கி பசங்களையும் இவன் சாகடிச்சது சரிதான்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க. பொண்ணுங்களோட வாழ்க்கைய சீரழிக்கிற இந்த மாதிரி பொறுக்கிங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.